தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த வருடம் 2026 மே 1 வெள்ளிக்கிழமை, ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி. சாதாரண மனிதனாக இருந்த ஒரு ஆள் யோகியா மாறின நாள். அப்படிப்பட்ட அந்த மனிதனிலிருந்து மகானா மாறின அந்த ஒரு உத்தமன் பிறந்த நாளும் இதுதான். அவர் இந்த உலக விட்டு பருவலிலிருந்து நகர்ந்த நாளும் இதுதான். ஞானம் அடைஞ்ச நாளும் இதுதான். இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஞானத்துக்கு சிறந்த நாள் அப்படின்னா புத்த பூர்ணிமையாக தான் அந்த நாள். இந்த மகத்துவம் பொருந்திய புத்த பூர்ணிமா அன்னைக்கு தன்னுடைய தேடல் எங்கே போய் முடியணும்னு ஒவ்வொரு ஆத்மீக சாதகன் நினைக்கிறானோ, நான் தெய்வீகத்தை நெருங்கணும்னு நினைக்கிறானோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு வரப்பிரசாதமான நாள். இந்த நாளில் கோயமுத்தூர் பேரூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் ஆசிரமத்தில் சாயந்தரம் 5 மணியிலிருந்து இரவு 8-9 மணி வரைக்கும் தியானம், மூச்சு பயிற்சி, சில சாதனாக்கள் எல்லாம் நம்ம பண்ணலான்னு இருக்கிறோம். நீங்கள் எங்கே தீட்சை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன சாதனா பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் தேடுற ஒரு விஷயம் அமைதி. இந்த அமைதியை எப்படி கண்டு உணரணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவர் நம்ம புத்தர். இந்த கௌதம புத்தர் பிறந்த நாள், ஞானமடைஞ்ச நாள், நம்மளை விட்டு போன நாள். அப்போ கண்டிப்பாக இந்த அமைதிக்கான ஒரு விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு. சக்தி மிக்க இடங்களில் நீங்கள் போய் இருக்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வை உணர முடியும். நீங்கள் மாலை 5 மணிக்கு கோயம்புத்தூர் பேரூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம ஆசிரமத்துக்கு வந்துருங்க. நம்ம குருநாதர் வழிபட்ட வாசி லிங்கேஸ்வரருக்கு ஒரு சின்ன பூஜை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருக்கும். அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தியானத்தில் அமரலாம். எப்படி தியானம் நிகழருக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிற விதத்தை நாங்கள் சொல்லி கொடுப்போம். அந்த தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் சில மூச்சு பயிற்சிகள். ஏன்னா மூச்சு அமைதியான பிராணன் அமைதியாகும், பிராணன் அமைதியான மனம் அமைதியாகும். மனம் அமைதியாகும் போது உங்களோட செயல்கள் சிறக்கும். ஸோ இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்புறம் சில சின்ன சின்ன சாதனைகள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அதை முடிஞ்சதுக்கப்புறம் மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறையணும், அங்கே ஒரு சின்ன அன்னதானம், இரவு உணவு நம்ம கொடுக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு மனதும் வயிறும் நிறைஞ்சு நீங்கள்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அவாலை உங்களையெல்லாம் நம்மளோட ஆசிரமத்துக்கு இந்த புத்த பூர்ணிமா விழாவில் கலந்துக்கிறதுக்காக கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவரையும் புத்த பூர்ணிமா மே 1 சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ஆசிரமத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.